நிலா வந்து புது ஃபோன் வாங்கி அவங்க அப்பாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து பேசவே மாட்டாரு. ரொம்ப ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதை நீங்கள் ப்ரோமோவிலே பார்த்துருப்பீங்க. அவங்க அண்ணன் வந்து பிடிங்கிட்டு எங்கள் நிம்மதி கெடுக்கிறதுக்காக நீ ஃபோன் பண்ணுவியா? நான் உடனே வேணாம் தலைமுடிக்கிட்டோட எதுக்கு சும்மா சும்மா எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறேன். இனிமேல் எங்கள் வீட்டு ஆளுகிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக நிலா கிட்ட வந்து கத்துறாங்க. உடனே நிலா வந்து பயங்கரமாக அழுதிட்டே இருக்காங்க. சோழன் வந்துட்டு எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து நான் ரொம்ப நாளாக வந்து தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ரொம்ப அழுதிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. சோழனுக்கு பயங்கர ஹாப்பி. தான் லவ் பண்ணுற பொண்ணு ஒரு சைடாக லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணி பைக்கில் கூப்பிட்டு வச்சு போவதுலாம் செம்ம ஃபீலிங்கு. ஸோ அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு சோழன் வந்துட்டு. சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கே. ஸோ வந்துட்டு இவங்க நிலாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் சோழனோட குடும்பத்தை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. பல்லவன் கூட இருக்க பாண்டிங்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நிலாவும் பல்லவனும் வந்து ஜாலியாக வீட்டை பேசிக்கிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு சைடு இன்றைக்கான எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்னா, சோழன் வந்து நிலா கிட்ட வந்து எங்கள் அண்ணன் வந்துட்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஆர்கிடெக்சர் தான் படிச்சிருக்கேன். எங்கள் அண்ணன் சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து சோழன் வந்துட்டு டேய் நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன் வந்துட்டு என்கிட்ட போய் வேலை பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து திட்டுறாரு. அண்ணா நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் தெரியல, என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடிச்சு தொத்திடுறாரு சேரன் வந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோழனுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, நிலா எப்படி வந்து சோழனை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து குடும்பம் நடத்த போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சீரியலை பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரியல் விஜய் டிவியில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.